கடுகுல கொஞ்சமா ஷாம்பு ஊத்தி பாருங்க. ஷாக் ஆவீங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைனா பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி சாக்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து ஸ்போர்ட்ஸ் போவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஸ்கூல் போட்டு போவாங்க. போட்டு போயிட்டு வந்து அங்கங்கே வந்து கலட்டி போட்டுருவாங்க. மறுநாள் அதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். தனித்தனியாக வந்து போட்டுருவாங்க. அதை எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம ரெண்டுமே வந்து மிஸ் ஆகாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சினேன் அதே மாதிரி வந்து ஒரு சைடு வந்து 2 சாக்ஸும் ஒரு சைடு வந்து மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம சுருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். எப்படி தான் கலைச்சாலுமே அது கலையவே கலையாது. மறுபடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி வந்து சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வீடியோவில் காமிச்சினேன் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து மைசூர் சாண்டில் இந்த மாதிரி வந்து சோப்பு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாக்ஸை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குப்பையில் சேர்த்துருவோம். அந்த மாதிரி இனிமேல் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதையும் வந்து சூப்பராக வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கர்ச்சிஃப்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கர்ச்சிஃப்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அவசரத்துக்கு நம்மளால் தேடி எடுத்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி குட்டியாக வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் வந்து எந்த அளவு வந்து நமக்கு வந்து உள்ளே வைக்க முடியுமோ அந்தளவு நம்ம அந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம பீரோவில் வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அங்கங்கே வந்து கர்ச்சிஃப்க்கு தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பாக்ஸில் தான் கர்ச்சிஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டிப்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்போட பாக்ஸ் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கர்ச்சிஃப் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த மைசூர் சாண்டலோட சோப்போட வாசனை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பெருங்காய பாக்ஸோட டப்பா தான். நான் பெருங்காயம் வந்து காலியானதுக்கு அப்புறமா இந்த டப்பாவையும் நம்ம வந்து தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு தான் சேர்த்துருக்கேன். நான் கோலமாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மணல் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அரிசி சேர்த்துக்கலாம். ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கோலமாவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எந்த பொருள் நீங்கள் இஷ்டப்படுறீங்களோ அந்த பொருள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து ஒரு ஹோல் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா நான் வந்து ஒரு 2 ஹோல் விட்டுருக்கேன். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்தி ஸ்டாண்டாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம பத்தி ஸ்டாண்டு நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பொருளை வச்சு அழகாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போயிடாதா அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த குச்சி எந்த அளவு இருக்கோ அது மட்டும் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எரியும். அதுக்கப்புறம் எரியாது. பாருங்கள் இந்த அளவு வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணியே வச்சுருக்கேன் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி மொபைலோட அந்த கவர் தான் எடுத்திருக்கேன். என்னடா மொபைல் கவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மொபைல் வந்து மாற்றியாச்சு. இந்த கவர் வந்து புது மொபைலுக்கும் இதுக்கும் வந்து செட் ஆகலை. அதனால் இதை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சோப்லாம் வந்து நம்ம வந்து துணிகளுக்கு போடுவோம். அந்த மாதிரி போடும்போது சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகி ஒத்துக்காது. சில பேருக்கு சோப்பு போடவே டேரெக்டாக வந்து பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மொபைலோட அந்த கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து துணிகளுக்கு சோப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா கடையில் வந்து ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும். 10 ரூபாய்க்கு ஒரு 3 ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி கூட கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிட்டேன்னா அதே மாதிரி அந்த மொபைலோட கவரை பின் போர்ஷனில் திருப்பிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு நம்ம லப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நம்ம துணிக்கு சோப்பு போடுற ப்ரஷ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சோப்பை நல்லா தொட்டுட்டு நம்ம வந்து அழகாக சோப்பு துணிகளுக்கு நம்ம வந்து சோப்பு போடும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். நமக்கு வந்து ஒரு குட்டி குட்டி துணியாக இருக்கட்டும், குழந்தைகள் துணியாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைகளால் சோப்பு போடாமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோப்பை எடுத்து நம்ம வந்து அழகாக அந்த ஸ்பாஞ்சில் தொட்டு நம்ம வந்து சோப்பு போடும்போது ஈஸியாக வந்து துணிக்கு சோப்பு போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கைகளுக்கு சில பேருக்கு வந்து ஒத்துக்காத அலர்ஜியாக வந்து ஒரு மாதிரி புண்ணாக வரும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து நாட்டு சக்கரை வாங்கின கவர் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கவர் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அதே டைமில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நமக்கு வந்து ஜிப்லாக் கவர் மாதிரியே பாருங்கள் நல்லா வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த கவர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்படி தான் வந்து டப்பாவில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணனாலுமே வந்து ஒரு 4 நாளைக்கு மேலேயே வந்து அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி வதங்கி போயிடும். அப்படி இல்லைனா அழுகி போயிடும். வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடுவோம். உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை இருக்கட்டும், அப்படி இல்லைனா அந்த மாதிரி கவர் ஏதாவது ஜிப்லாக் கவர் மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து என்னைக்கு உருவி வைக்கிறோமோ அன்னைக்கு எப்படி அந்தளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1.5 மாதம் கழித்து பார்த்தாலுமே அதே மாதிரியே நல்லா பச்சை பசேர்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால பார்த்திங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கவரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலைக்கு யூஸ் பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா உருவிட்டு நல்லா வந்து கழுவி அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டேரெக்டாக கூட உருவி வச்சுட்டு நம்ம எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ சமையலுக்கு அப்போல்லாம் வந்து கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த மாதிரி அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோ. நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டுமே அது வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கொஞ்சம் கூட வந்து கீழெல்லாம் விழாது. இது அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக வந்து கடுகு ஷாம்பு ஊற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து ஷாக் ஆவீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஜாம் குட்டி டப்பா தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஜாம் டப்பா அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அழகாக வந்து அடியில் தான் நான் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெருப்பில் காட்டி ஏதாவது ஒரு ஊசி இருந்துச்சு அப்படின்னா நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நல்லா குட்டி குட்டி ஓட்டையாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் ஒரு 20 ml அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஷாம்பு வேணாலுமே இந்த கடுகு மேலே நீங்கள் வந்து ஊற்றி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்பு தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பிராண்டு ஷாம்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஒரு ஷாம்பு ஃபுல்லாகவே அழகாக ஊற்றி விட்டுடலாம். ஏன் இதுக்கு வந்து கடுகு தான் எடுக்கணுமா, வேறு எந்த பொருளும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கட்டி வந்து அந்த சூடம் இருக்குல்லையா, பூஜைக்கு யூஸ் பண்ணுற சூடம் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சூடம் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் தான் வந்து சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட வந்து எந்த கலர் கம்ஃபர்ட் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் தான். இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எதுக்கு கடுகு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடுகு வந்து அந்த பொருள் எல்லாமே உரிய செய்யாது, அப்படியே லிக்விடாகவே நமக்கு இருக்கும். அப்படியே வாசனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அதனால தான் நம்ம வந்து கடுகு சேர்த்துருக்கோம். இதை எல்லாமே நல்லா சேர்த்து நம்ம வந்து மேலே வந்து அந்த மூடி இருக்கலையா அதில் வந்து நம்ம ஹோல் போட அவசியம் கிடையாது. அடியில் நம்ம ஹோல் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடி வழியாகவே நமக்கு நல்ல அந்த ஸ்மெல்லு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான பேட் ஸ்மெல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடங்களில் இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். அந்த வாஷ் பேஷனுக்கு கீழே, பாத்ரூம், டாய்லெட் இந்த இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து அந்த மூடியில் வந்து ஹோல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடியிலே நம்ம ஹோல் போட்டிருக்கோம். அதனால் அந்த வாசனை ஃபுல்லாகவே சூப்பராக நமக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி யாராவது வீட்டுக்கு வந்தாலும் என்ன ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டைரெக்டாக வந்து மட்டமாக இல்லாதனால பார்த்திங்கன்னா நம்ம வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.